ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு வேர்ட்ஸ்பாட். ஸோ இந்த வீடியோலையும் வழக்கம் போல் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்ட்ரெச் வந்து பார்க்க போகிறோம். எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, இருந்தாலும் அப்படி சொல்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அவங்ககிட்ட பணம் இருந்தாலும் அவன் செலவு பண்ண மாட்டான். அவங்ககிட்ட பைக் இருந்தாலும் அவன் வேலைக்கு பஸ்ஸில் தான் போகிறான். அவங்ககிட்ட நிறைய ஷர்ட் இருந்தாலும் அவன் புதுசாக நிறையா ஷர்ட் வந்து வாங்கிட்டே தான் இருக்கான். இப்படி சொல்கிறதுக்கு ஸ்ட்ரெச்சர் பார்த்திங்கன்னா இன்ஸ்பைட் ஆஃப் ஹேவிங். ஓகேங்களா? இப்போ இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அவங்ககிட்ட நிறைய பணம் இருந்தாலும் செலவு பண்ண மாட்டான். அவங்ககிட்ட நிறைய பணம் இருந்தாலும் செலவு பண்ண மாட்டான். இன்ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் மணி ஹீ டசன்ட் ஸ்பெண்ட். இன்ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் மணி ஹீ டசன்ட் ஸ்பெண்ட். அவங்ககிட்ட நிறைய ஷர்ட் இருந்தாலும் அவன் புதுசாக ஷர்ட் வாங்கிட்டு தான் இருப்பான். அவங்ககிட்ட நிறைய ஷர்ட் இருந்தாலும் அவன் புதுசாக ஷர்ட் வந்து வாங்கிட்டு தான் இருப்பான். இன்ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் ஸோ மெனி ஷர்ட் ஹீ ஆல்வேஸ் பைஸ் நியூ ஷர்ட். இன்ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் ஸோ மெனி ஷர்ட்ஸ் ஹீ ஆல்வேஸ் பைஸ் நியூ ஷர்ட். அவங்ககிட்ட பைக் இருந்தாலும் அவன் வேலைக்கு பஸ்ஸில் தான் போகிறான். அவங்ககிட்ட பைக் இருந்தாலும் வேலைக்கு பஸ்ஸில் தான் போவான் இல்லை போகிறான். இன்ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் எ பைக் ஹீ கோஸ் டு ஒர்க் பை பஸ். In spite of having a bike, he goes to work by bus. இந்த இடத்துல பை பஸ் போடலாம், இல்லைன்னா பை ட்ரெயின் கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு ஒரு கொஸ்டின். அவங்ககிட்ட நிறைய சொத்து இருந்தாலும் அவன் இன்னும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கான். அவங்ககிட்ட நிறைய சொத்து இருந்தாலும் அவன் இன்னும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கான் அப்படி சொல்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? And then stay with WordSpot. Be updated every day. Bye.